தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/7/2026 வெள்ளிக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், இரவு 8 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, இந்த தொழில் தொடங்குறோம் பாருங்க. அப்போ தொழில் நிலையத்தை எந்த திசையில் இருக்க அதனுடைய வாயில் இருக்கணும், உள்ளே நம்ம கல்லாப்பெட்டி வைக்கிறோம்ல, கேஷ் பாக்ஸ், அது எந்த இடத்துல இருக்கணும், ஓனர் எந்த இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் சில நிர்ணயங்கள் செஞ்சுருக்காங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் முதல்ல ஒரு தொழில் பண்ணினார். அவருக்கு பெரிய லெவலில் அதில் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இருக்க இடம் அந்த இடம் சரியா இல்லையாக்கும், இது மாதிரி கவுண்டர்லாம் இங்கிட்டு போடக்கூடாது, அப்படி போடணும்லாம். ஆனால் அவருக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதுக்கு பின்னால் அவர் இந்த ஜோதிடத்தில் கொஞ்சம் ஈடுபாடு வந்த பின்னால் கேட்டார். அப்போ இது மாதிரி அவருடைய ஜாதக ரீதியாக யோக பலம் பெற்ற கிரகம் எது, அந்த யோக பலம் பெற்ற கிரகத்துக்குரிய திசை எதுன்னு பார்த்து அந்த திசையை நோக்கி கவுண்டர் போட்டு மாற்றி வச்சு பண்ண உடனே வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய அளவில் அவருக்கு வளர்ச்சி வந்துச்சு. கிளை தொழிலாம் தொடங்க ஆரம்பித்தார். காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த திசை ஏற்ற திசைன்னு இருக்குது, அதிர்ஷ்ட திசைன்னு இருக்கு இல்லையா. அந்த திசை பார்த்து அவங்க அந்த தொழில் நிலையத்தை அமைக்கணும். தொழில் நிலையத்தில் பார்க்கக்கூடிய சின்னமும் நல்ல இதாக இருக்கணும். அதிர்ஷ்ட சின்னத்தை டெய்லி பார்க்குற மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க டேபிளில் ஒரு பக்கத்தில் மூலையில் வச்சுருக்கணும். ரெண்டாவது, அந்த கவுண்டரில் அவங்க உட்காந்துருக்கிற போது எதிர்த்தாப்பில் பார்க்குறாங்கல்ல. இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னா நேரம் எதிர்த்தாப்பில் எதை பார்க்கணும் தெரியுமா? அன்னபூரணி படத்தை பார்க்கணும். ஏன்னா அன்னத்துக்கு அதுதான் அதிபதி. அந்த ஹோட்டல் தொழில் விருத்தியாக இருக்கணும்னா அன்னபூரணி படம் ஹோட்டலில் வைக்கணும். நான் சொல்லி சில ஹோட்டல்களில் வச்சுருக்காங்க. வச்சு மிகப்பெரிய அளவில் அந்த ஹோட்டல்கள் சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. காரணம் என்ன, படம் என்ன நம்ம பார்க்குற மாதிரி எதிர்த்தாப்பில் எது வைக்கிறது. சிலருக்கு குரு படம் வைக்கலாம், சில இதில் உங்களுடைய குலதெய்வத்தை வச்சுருப்பாங்க, அது மாதிரிலாம் வைக்கிறது. அதுக்கு முன்னால் அந்த இன்னென்ன லக்னத்துக்கு இன்னென்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகத்துக்கு ஏற்ற திசையினே ஒரு பாடல் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். லக்னத்தில் சூரியன் தான் நின்றிருந்தால், உங்களுக்கு லக்னத்திலே சூரியன் இருந்தாலோ, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரியன் இருந்தாலோ, தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்த்தாலோ ஏற்ற திசை கிழக்காகும். கிழக்கு திசை, கிழக்கு வாயில் வச்சு நீங்கள் அந்த கடையை தொடங்கி அதில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது கவுண்டர் போட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் சேரும். லக்கினத்தில் சூரியன் தான் நின்றிருந்தால் ஏற்ற திசை கிழக்காகும், அதிர்ஷ்டம் சேரும். தக்க விதம் மதி நின்றால் வடமேற்காகும். அங்கே மதி, அதாவது சந்திரன் நிற்கிதுன்னு வச்சுங்க. சந்திரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்தாலோ, தொழில் ஸ்தானாதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ மேற்கும் நன்றாக இருக்கும், வடமேற்கும் நன்றாக இருக்கும். அந்த வடமேற்கு பார்த்து நீங்கள் அமர்ந்து உட்காரணும். அதனுடைய அமைப்புகளும் அப்படி இருந்தால் மிகச்சிறப்பாக தொழில் நிலையம் வெற்றி நடை போடும். அதே நேரம் தனித்தனியே தனித்த சனி மேற்காகும். இப்போ சனி ஒருத்தனுக்கு 10ல் இருக்குது அப்படின்னா மேற்கு திசையில் அவரை நோக்கி அவர் அமரணும், உட்காரணும். மேற்கு திசையை பார்த்த ஒரு இடங்கள் வாங்கலாம், வீடுகள் வாங்கலாம். அந்த மேற்குங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஆகையினாலே தனித்த சனி மேற்காகும். செவ்வாய் தெற்கு. செவ்வாய் ஒருத்தனுக்கு யோகாதிபதியாக இருந்தாலோ தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்தாலோ அது தெற்கு திசை ஒத்து வரும். சில பேர் சொல்லுவாங்க தெற்கு திசை வேண்டாம்பாங்க. சிலருக்கு தெற்கு தான் ஒத்து வரும். வடக்கு தெற்கு சில பேருக்கு ஒத்து வரும். ஆனால் வடக்கு காந்த திசை அப்படிங்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வங்களில் கூட பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வடக்கு நோக்கி இருக்குது. எல்லா பிள்ளையார்களும் ஒரு 90% கிழக்கு பார்த்துருக்கோம். ஆனால் வடக்கு நோக்கி இருக்கிற பிள்ளையார் எது அப்படின்னா கற்பக விநாயகர். கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்குற ஆற்றல். லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வர்றாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி, பிள்ளையார் என்ற பெயர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வடக்கு திசை நோக்கி இருக்கின்றார். ஆகையினாலே தான் அந்த ஈர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தின்னு சொல்லி அதற்கு கூட ஒரு அடைமொழி சூட்டி இருக்கிறார்கள். கற்பகமூர்த்திக்குன்னு ஒரு அற்புதமான பாடல் இருக்குது. அதாவது வடக்கு பார்த்திருந்து அது நமக்கு அருள் வழங்குறதுனால அருகம்புல் தான் நம்ம அதுக்கு போடுறோம். ஆனால் அது நமக்கு என்ன தருது அப்படின்னா பெருகி வரும் பொன்னை நமக்கு அள்ளித்தருது. அருகம்புள்ளை அள்ளி ஆனைமுகன் உனக்கழிக்க பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் தருபவன்னி உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன் அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமேன்னு ஒரு பாட்டு. இதை நம்ம கும்பிட 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 நமக்கு பொன்பொருள்கள் பெருகுமா. இந்த கற்பக விநாயகர் படத்தை நம்ம வீட்டில் வடக்கு நோக்கி மாட்டியிருக்கணுமா. அப்போதான் மூலஸ்தானத்துக்குள்ள வலிமை நமக்கு வரும். அதே நேரத்தில் பூஜை ரூமில் மாற்றபடி மாட்டிடலாம். தனியாக ஒரு படம் மாற்றுற போது வடக்கு முகம் பார்த்து மாற்றணும். அந்த வடக்கு திசையிலேயே நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்க இடம் இருக்கு இல்லையா, தொழில் நிலையம், அங்கேயுமே நீங்கள் வடக்கு பார்த்தோ அல்லது உங்களுடைய நேர்பார்வையில் இருக்கிற மாதிரியோ அந்த பிள்ளையார் கற்பக விநாயகரை மாட்டி வைத்தால் தொழிலே கற்பக விருட்சமாக அது வளரும். இப்படி எந்த திசையை பார்த்து நாம் இருப்பது, எந்த திசையை பார்த்து நம்ம கவுண்டர் போடுறது, எந்த திசையிலே கல்லாப்பட்டி வைப்பது, எந்த திசையை நோக்கி கடைகளை தொடங்குவது, பணிபுரியும் இடத்திலே இருப்பது என்பதை பற்றியெல்லாம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த சாஸ்திர ரீதியாக இவற்றை
ஆராய்ந்து அறிந்து அவற்றை நம் வாழ்விலை கடைபிடித்தால் தொழில் தொடங்குபவர்கள் மிகச்சிறந்த தொழிலதிபர்களாக விரைவிலே வர இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். இன்று உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். முயற்சிகள் கைகூடி முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொடுக்கின்ற நாள் இந்த நாள். உங்கள் ராசிக்கு 5லே கேது இருப்பதனாலே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். குடும்பத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். புதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று நல்ல நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காலை 7:28 வரை சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்வது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கமாகலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். காலை நேரத்தில் கொஞ்சம் சலசலப்பு அதிகரிக்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு காலை 7:28க்கு மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் அல்லது புதியவர்களை சந்திக்க நினைத்தால் ஏதேனும் புது முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுபவர்களாக இருந்தால் காலை 7:28க்குள் அதை செய்து விடுவது நல்லது அல்லது அதற்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது. ஒருவரை தொடர்பு கொள்ள நினைத்தால் தொலைபேசி வாயிலாக 7:28க்குள் தொடர்பு கொண்டு இது போன்ற காரியங்களை சொல்லலாம். ஆனால் அதற்கு மேல் சந்திராஷ்டமம் என்று வருவதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயங்கள் 2 மடங்கு ஆகலாம். இருந்தாலும் கூட நீங்கள் மனந்தளர்ச்சி அடைய வேண்டாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே இன்றைக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு இன்பங்களை வழங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பணவரவு திருப்தி அடைகின்ற நாள். பாசம் காட்டியவர்களின் நேசம் அதிகரிக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். பாராட்டும் புகழும் கூடும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு இழந்த வேலையை கூட மீண்டும் பெரும் வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கலாம். அடுத்தவரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12லே கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு உண்டு. இடமாற்றங்கள் செய்யலாமா, வீடு மாற்றங்கள் செய்யலாமா, உத்தியோகத்தில் மாற்றங்கள் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே நீங்கள் உடன்பிறப்புகள் வழியே உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் இன்று நடைபெறப் போகின்றது. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இன்று நல்ல நாளாக அமைய வெள்ளிக்கிழமை என்பதனாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வடக்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குடும்பத்திலே குதூகலம் கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். செவ்வாய் 8ல் இருந்தாலும் 8க்கு விதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் கொஞ்சம் சீராகவும் சிறப்பாகவும் அமைய இன்றைக்கு அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சீராக ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். கைவலி, கால்வலி, நரம்பு வலி என்று ஒரு சிலருக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் செவ்வாய் பேச்சு வரை கொஞ்சம் பொறுமை தேவை. உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். கடன் சுமை ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய் பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு செல்வ நிலையில் ஒருபடி உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக அமையும். அதே நேரம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2 பதிவதனாலே இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சுபகாரிய செய்திகள் அல்லது சுப பேச்சுக்கள் இன்று வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று
கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கடமையை செவ்வனே செய்து வெற்றி காண்பீர்கள். எது எந்த நேரமும் உங்கள் செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு செய்ய இயலும். பணவரவும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நேர்முக தேர்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு தருவார்கள். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே உத்தியோகத்தில் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து முற்படும் நாளாக இந்த நாள் அமைவதனாலே இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர்கின்ற நாள். பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். என்ன இருந்தாலும் அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். பதவி மாற்றங்கள் உருவாகும். அதை நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. கைவலி, கால்வலி, மூட்டுவலி என்று வரலாம். சாதாரண வைத்தியமே உங்களுக்கு குணமாக்கிவிடும். அதே நேரம் 9ல் கேது இருப்பதனாலே ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கலாம். தூரதேசத்திலிருந்து அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இடமாற்றம் செய்ய உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:28 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு ஒரு இனிய நாள். பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லது. 2ல் ராகு இருப்பதால் எது எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களே நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இல்லத்தினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வழியை கையாளுவீர்கள். இன்று நல்ல நாள், யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:28க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் 6க்கு அதிபதி வருவதனாலே உத்தியோகத்திலே ஏதேனும் புதிய மாற்றங்கள் செய்ய நினைப்பீர்கள். பழைய உத்தியோகத்தை விட்டு விலகி புதிய உத்தியோகத்திற்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளின் வருமானமும் உங்களுக்கு சேரும். அதாவது குடும்பத்தில் ஒருவரை காட்டிலும் வேறொருவரின் சம்பாத்தியமும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். 4ல் செவ்வாய் இருப்பதனாலே நீண்ட நாளாக இடம் வாங்க வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்டி வெட்டி பழுது பார்க்க வேண்டும் என்று சொத்து சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டங்கள் இன்று நிறைவேறப் போகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு இடம் வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அல்லது பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலலாம். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். ஜென்மராகுவாக இருப்பதால் உங்களுக்கு ஜென்மராகு நன்மைகளை உங்களுக்கு அதிகம் செய்யும். குறிப்பாக ராசிநாதன் சனி 2ல் இருப்பதனாலே பொருளாதாரத்தை விருத்தி செய்யும். இன்றைக்கோ கொடுத்த கடன் இன்றைக்கு வசூலாகலாம். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், அற்புதமான நாள். வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறப் போகின்றீர்கள். 3ல் செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். அதாவது 3ஆம் இடம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த இடம். 3க்கு அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கின்றார். எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பின்படி இதுவரை முடிவடையாத சில பிரச்சனைகள் இன்று முடிவடையலாம். அதே நேரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திலே உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் அது கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அந்த வாய்ப்பு வரலாம். 5ஆம் இடத்திலே குருவின் பார்வை ராசியில் பதிவதனாலே குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. அதே நேரம் இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் வடக்கு நோக்கி அம்பிகையையும் வணங்கினால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.